ஹலோ பெல். இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த அட்வைஸ் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு விஷயத்த நம்ம கேட்குறதுக்கே ரொம்ப தயக்கப்படுறோம். குட் லிசனராக இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். நீங்கள் மட்டும் இல்லை, நானும் தான், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இங்கே என்னென்னா, ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் வந்துச்சுன்னா, நான் பண்ணுறது தான் கரெக்ட் அப்படிங்கிற என் சைடை நான் பிடிச்சி ஆர்கியூ பண்ணுறதும், ஆப்போசிட் பர்சனும் அதே மாதிரி பண்ணும்போது, அங்கே இருக்கிற ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயத்தால் நம்ம பாண்டில் இருப்போம். ஆனால் அது டெஸ்ட்ராயே ஆயிரும். அந்த ஒரு சின்ன ஒரு சின்ன இஷ்யூவாக இருந்தால் போதும். இதில் நான் இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, இனிமேல் என்ன ஆர்கியூமெண்ட் வந்தாலும் அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு முதல்ல அவங்க சைடில் என்ன கரெக்ட், அவங்க சைடில் நான் என்ன தப்பாக பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏற்றுக்கிட்டாலோ இல்லையோ என் மைண்டில் நான் என்ன சொல்லணும், நான் தான் தப்பு பண்ணுறேன், இல்லை நான் தான் மேபி இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சைடில் இருக்கிற விஷயத்தை யோசிக்கணும். நம்ம அங்கே ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மேபி அவங்க சொல்கிறதும் தப்பாக இருந்து நான் சொல்கிறதும் ஒரு கரெக்டாக இருந்துச்சுன்னா கூட அங்கே ஆர்கியூமெண்ட்டே வேணாம். நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் நமக்கு தெரியும் எதை ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இது எனக்கு சொல்லணும் அப்படிங்கிற நினச்ச ஒரு அட்வைஸ். அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி நானும் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு பதிவு தான். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் சேர்ந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலாம், கான்டென்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் போயிட்டுருக்கோம். அந்த கான்டென்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நான் ஒரு 1 or 2 வீக்ஸ் லேட்டராக உங்களுக்கு வரும் அந்த கான்டென்ட். இது ஜஸ்ட்டு நான் ஒரு சும்மா ஷார்ட்ஸ் போடுறேன், கன்சிஸ்டன்சிக்காண்டி போடுறேன். அந்த ஷார்ட்ஸில் உண்மையான ஒரு ரியல் கான்டென்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, பாய்.